ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி வீடியோவில் பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பொட்டுக்கடலையே வறுக்கணும். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அடுப்பில் வானலில் நம்ம ஒரு டம்ளர் எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். இது 1/4 கிலோ இருக்கும். நீங்கள் அதை ஒரு டம்ளரில் எடுத்து அளந்துக்கோங்க. எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதே அளவில் நீங்கள் சர்க்கரை, நெய் எல்லாமே எடுத்துக்கணும். 5 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடிச்சிட்டு ஜலிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். 1 டம்ளர் பொட்டுக்கடலைக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை, ஒரு 5 ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி இதில் போட்டுடலாம். சர்க்கரை ஜலிக்க வேண்டியதில்லை. பொட்டுக்கடலை மட்டும் ஜலிச்சு எடுத்துக்கணும், இல்லைன்னா அதில் சின்ன சின்ன கட்டி கட்டியாக வரும். அதே மாதிரி நெய்யை கொஞ்சமாக உருக்கிக்கணும். நெய் 1/2 டம்ளர் கரெக்டாக இருக்கும். லைட்டாக மெல்ட் ஆனோடனே அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். 1/2 டம்ளர் நெய் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உருட்டுற பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். அந்த லட்டு சத்தான லட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக லட்டு வந்துடும். இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம செஞ்சிடலாம். 1/4 கிலோ பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா 15 லட்டு வரும். நெய்யிலே நம்ம செஞ்சனால தண்ணியே சேர்த்தாமல் நெய்யிலே ஊட்டினனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.